ஹாய், வணக்கம். நான் உங்கள் மணிவேல், கடலூர் ஸ்கோடா கார் ஷோரூம்லேருந்து. ஸ்கோடா நான் ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார் பார்க்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு விஷயம் இருக்கும். இந்த பிராண்டில் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்றது. இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கும் போகும்போது இன்னொரு பிராண்டை பற்றி, சார் எங்கள் பிராண்டில் இந்த ஃபீச்சர் இருக்குது, அந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேல் பண்ணோம் இல்லையா? ஸ்கோடாவிலுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த டவுட் ரொம்பவே நிறைய இருக்குது. அதர் பிராண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடாஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அடாஸ் கொடுக்குறாங்க, 360 கொடுக்குறாங்க, இன்ஃபோடைன்மெண்ட் பெருசாக ஃபுல் டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. பட் எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இல்லாத விஷயத்தை எப்பவுமே சொல்லவே மாட்டாங்க. அப்படி சில ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்கோடா பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். அது கண்டிப்பாக அதர் பிராண்ட் சொல்ல வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அது ஸ்கோடா பீப்புள்ஸ் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். நான் என்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட அடாஸோ 360ஓ 360 ஆக்சுவலாக நம்ம கொண்டு வந்தாச்சு. ஏன்னா ஒரு ஃபீச்சர் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது நீடட் ஃபீச்சர் தான் எல்லாமே. பட் ஸ்கோடா பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்க ஃபீச்சர்ஸ் ஓரியன்ட் நம்ம பிராண்ட் கிடையாது. ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், சேஃப்டி ஓரியன்ட். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு 10 பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம ஸ்கோடாவோட அந்த யூனிக் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்பர் 1 உங்களுக்கு சேஃப்டியில் சொல்லவே வேண்டாம். ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் குளோபல் அண்ட் கேப்ல 5 ஸ்டார் ரேட்டட், அடல்ட்டுக்கும் சரி சைல்டுக்கும் சரி. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பிராண்ட் வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு பிராண்ட் வெஹிக்கிளில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிளேஸில் போயிட்டு அந்த கார்லேருந்து நீங்கள் இறங்குறதுக்கும் அந்த ஒரு ஸ்கோடா வெஹிக்கிள் அந்த ஒரு வெஹிக்கிளில் போயிட்டு நீங்கள் இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீமியம் பிராண்ட் வேல்யூ, அந்த பிராண்ட் வேல்யூன்றது உங்களுக்கு கிடைக்கும். அது நார்மலாக எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. பட் இந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. தென் நம்பர் 3, ரஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பிராண்ட் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ ரஸ்ட் இஷ்யூன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அந்த ஒரு வண்டி எடுத்துட்டு நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துல அந்த ரஸ்ட்லாம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால அது ஜீர்ணிக்க முடியாது. அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா நம்ம ஒரு 15 லட்சம் 20 லட்சம் கிட்ட காசு போட்டு நம்ம ஒரு கார் வாங்குறோம். அந்த கார் திடீர்னு ரஸ்ட் ஆகுதுன்னா எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. அந்த ரஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் வாரண்டி கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ அதர் ஒரு பிராண்ட் கார்ஸ் எடுத்துட்டு நீங்க போய் ரஸ்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் போய் கேட்டா கூட சரி கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்களோட கை காசு போட்டு தான் அது நீங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும். இது வாரண்டிலையோ மற்றபடி உங்களுக்கு ஆக்சிடென்ட் கிளைம்லையோ எதுலையுமே ரஸ்ட்டுக்கு கிளைம்ன்றது கொடுக்க மாட்டாங்க. பட் ஒன்லி ஒன் பிராண்ட் ஸ்கோடா நமக்கு இந்த ரஸ்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. தென் நம்பர் 4, பெயிண்ட்டுக்கும் வாரண்டி. ரஸ்ட்டுக்கு ஒரு 6 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க. எவ்வளவு வருஷம் உங்களுக்கு வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கும். நம்பர் 4 உங்களுக்கு பெயிண்ட்டுக்கும் வாரண்டி. பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த அளவு பார்த்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு அந்த பெயிண்டோட குவாலிட்டியுமே ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணுவாங்க உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்டுக்குமே 3 இயர்ஸ் வாரண்டி. உங்களுக்கு பெயிண்ட்டுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி, ரஸ்ட்டுக்கு 6 இயர்ஸ் வாரண்டின்னும் போது 3 + 6 டோட்டல் 9 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி கிடைக்குது. ஏன்னா அந்த பெயிண்ட் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு டிஃபெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு டெப்த் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ரஸ்ட் இஷ்யூன்றது வரும் இல்லையா? அப்படின்னும் போது உங்களுக்கு சாலிடா பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு வாரண்டின்றது உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? பட் டிஃபால்ட் நீங்க ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் வண்டி வச்சிருந்தாலும் ஸ்கோடா வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த ரஸ்ட் இஷ்யூன்றது கண்டிப்பா ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. ரஸ்ட் இஷ்யூ கண்டிப்பா வராது. அது நம்ம ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பலாம். ஏன்னா அதில் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கேல்னஸ் அயன் தான் யூஸ் பண்ணுவோம். ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல், அந்த துருப்பிடிக்காத ரஸ்ட் ஆகாத மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றது. அதுல ஸ்கோடாவை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க குவாலிட்டியில. தென் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த பிராண்ட் எடுத்தாலும் சார் அண்டர் சேஸ் பெயிண்ட் பண்ணிக்கோங்க சார், சைலன்சர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 3000லேருந்து ஒரு 5000 வரைக்குமே உங்களுக்கு அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்படின்னும் போது ஒரு 10 இயர்ஸ் நீங்க வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15,000 rupees ஆச்சு நீங்க அதுக்கு செலவு பண்ணி ஆகணும். மினிமம் 15,000 rupees செலவு பண்ணி ஆகணும். அதுக்கான நீங்க அது செலவு பண்ணுறது நமக்கு நீடே கிடையாது. ஏன் அப்படின்னா
நம்மளோட ஆல் த மாடல்ஸ், ஒரு பேஸ் மாடல் நம்ம அது கிளாசிக்ல இருந்து ப்ரெஸ்டீஜ் வரைக்கும் ஆல் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த ரஸ்ட் கரோஷன் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கோட் மாதிரி கொடுத்துருவாங்க. அண்டர்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ப்ரொடக்ஷன் கோட்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அது ஃபோட்டோஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் அது அண்டர்ஜஸ்ட்க்கு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீடே கிடையாது. அது ரொம்ப உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் கூட சொல்லலாம். தென் நம்பர் 6 லேசர் வெல்டிங். லேசர் வெல்டிங் பற்றி கண்டிப்பாக எந்த பிராண்ட்லையுமே சொல்ல மாட்டாங்க. ஒன்லி நம்ம பிராண்ட் மட்டும் தான் லேசர் வெல்ட் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிராண்ட் வெஹிக்கிள்ஸ்லுமே அந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பீடிங் மாதிரி வரும். ரெண்டுலையுமே அந்த ரயில் வர இடத்துல ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பீடிங் மாதிரி வரும். பட் நம்மளோட பிராண்டில் உங்களுக்கு அந்த பீடிங்ஸ் வராது. ரயில்னா ரயில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த ஜாயின்ஸ் ஆக்சுவலாக அந்த அதர் பிராண்ட்ல உங்களுக்கு எதனால் அந்த பிளாக் ரயில் கொடுக்குற அந்த பிளாக் பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து நார்மல் ஆர்க் வெல்டிங். அந்த வெல்டிங் ஜாயின்ஸ் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல உங்களுக்கு அது பிளாக் கலர் ஒரு மோல்டிங் மாதிரி வர்றது. பட் நம்மளோடது ஃபுல் அண்ட் ஃபுல் லேசர் வெல்டிங் அப்படின்றதால உங்களுக்கு அது நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த டச் அண்ட் ஃபீல் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஜாயின்ஸ் எங்கேயுமே தெரியாது. ஸ்கோடா வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்டீரியர் ஜாயின்ஸ்ன்றது முக்கியமே. நார்மலா அந்த ஆர்க் வெல்டிங் மாதிரி நீங்க எங்கேயுமே அது பார்க்க மாட்டீங்க. தென் நம்பர் 7 உங்களுக்கு அந்த ஜெர்மன் ஸ்டாண்டர்ட். ஜெர்மனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதோட பில் குவாலிட்டியா இருக்கட்டும், மற்றபடி அந்த ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இன்ஜினோட பவரா இருக்கட்டும், அந்த சேஃப்டி அந்த ஜெர்மனுக்கான அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல அது ஒன்று உங்களுக்கு இருக்கும். தென் 7th பாயிண்ட் உங்களுக்கு இப்போ அதுதான் இருக்கு இல்லையா. இப்போ நீங்க ஒரு 4 பிராண்ட் இப்போ ஸ்கோடாவோட ஒரு வெஹிக்கிளோட ஒரு மாடலோட நீங்க காம்படிட்டர் அப்படின்னும் போது நீங்க சேம் அதோட காம்படிட்டர் மாடல்ஸ் நிறைய பார்ப்பீங்க இல்லையா. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா இதுல நிறைய எனக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு, பட் உங்களோட லிமிட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்பீங்க. எஸ் கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு ஐஃபோன் எடுத்துக்கோங்க, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஐஃபோன்ல ஃபீச்சர்ஸ் அதிகமா இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஃபீச்சர்ஸ் அதிகமா? கண்டிப்பா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஃபீச்சர்ஸ் அதிகம் இல்லையா. பட் நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ட்ரீம் இருக்கும், கண்டிப்பா ஒரு ஐஃபோன் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சரி, இப்போ ஒரு அது வச்சிருக்கிறது நம்ம அது ஒரு ப்ரீமியம்னு நினைக்கிறோம். ஓகே சரிங்களா. அது இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அது ஃபீச்சர்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கு, கம்மியாக தான் இருக்கு அப்படின்றதுக்காக ஐஃபோன் யாராச்சும் வாங்காம இருக்காங்களா? பட் எல்லாரோட ட்ரீமா இருக்கு. கண்டிப்பா அது நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்னு வரும்போது ஐஃபோன் எப்படியாச்சும் வாங்கின்னு சொல்லி தான் வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு சேம் நம்ம ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஃபோன் மாதிரி லிமிடெட் ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. தேவையான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அந்த சேஃப்டியில காம்ப்ரமைஸே கிடையாது. இப்போ ஐஃபோன் எப்படி உங்களுக்கு சேஃப்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்களோ சேம் அதே மாதிரி தான் ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டியில காம்ப்ரமைஸ் கிடையாது. கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு லாங் டிரைவ் சிங்கிள் ஸ்டிச் நீங்க ஒரு 1000-2000 கிலோமீட்டர் சிங்கிளா நீங்க டிரைவ் பண்றீங்கன்னா கூட சரி, உங்களுக்கு அந்த டயர்டுன்றது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நீங்க தாராளமா டிரைவ் பண்ணலாம். டிரைவர் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இந்த என்ஜினோட பவர் உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ. நிறைய பேர் அந்த 1 லிட்டர் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 1 லிட்டர் தானே 1000 சிசி தானே, மாறுது 800 ஒரு 200 அதிகம் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. பட் இது வந்து டர்போ. நீங்க வந்து அந்த 1 லிட்டர் நம்பரா பார்க்க கூடாது. 1.5 1 லிட்டர் சொல்லிட்டு நம்பர்ஸா பார்க்க கூடாது. அந்த இன்ஜினோட பவர் எவ்வளோ, டார்க் எவ்வளோ, அதுதான் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்ப வர இந்த டர்போ இன்ஜின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ் இன்ஜினியரிங்ல வர்றது. சரிங்களா. ஏன்னா இப்ப அதர் பிராண்ட்ல இப்ப 1.5 அதுல கொடுக்குற பவர் டார்க்கை இந்த 1 லிட்டர் டர்போல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா. இப்போ இந்த சாலிடர் ஒனிடாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ அதுல ஃபீச்சர்ஸ் அதிகமா இருந்துச்சா இல்லை இப்போ நம்ம ஒரு வால்ல மாட்டி வச்சிருக்கோம், ரொம்ப ஸ்லிம்மா வருது உங்களுக்கு டிவி. இப்போ அதுல ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கா? இப்போ இதுல ஸ்லிம் ஆயிடுச்சு, டிவி சின்னதாயிடுச்சு அப்படின்னாலும் ஃபீச்சர்ஸ் ஏதாவது குறைஞ்சிருக்கா? இல்லை. ஏன்னா உங்களுக்கு இப்போ வரது எல்லாமே அது அட்வான்ஸ் இன்ஜினியரிங். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின்ன்றது உங்களுக்கு பெருசா இருக்கும், பவர் டார்க் கம்மி. டர்போ என்ஜின்றது என்ஜின் சின்னதா இருக்கும், பவர் டார்க் அதிகம். டர்போ என்ஜின் அப்படின்னாலே ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட உங்களுக்கு வருது. ஐயோ டர்போ என்ஜினை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா டர்போ என்ஜின் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய நம்ம வெஹிக்கிள்ஸ் கொடுத்த டர்போ ஃபெயிலியர் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா சம்
நியூஸ்ல வந்துட்டு இந்த டர்போ லான்ச் பண்ண புதுசுல. பட் இப்போ வரது இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ் இன்ஜினியரிங்ல நல்ல டியூன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. நீங்க டர்போ இன்ஜின் பத்தி பயப்படவே வேண்டாம். ஓகேவா? தென் நம்ம பிராண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ மைலேஜ் ஓரியன்ட் வெஹிக்கிள் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், சேஃப்டி ஓரியன்ட். சரிங்களா? எனக்கு வந்து 25 மைலேஜ் வேணும், 30 மைலேஜ் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அதர் பிராண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். பட் வந்து எனக்கு அந்த பவர், பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி எல்லாமே எனக்கு அது கிடைக்குமானா கிடைக்காது. அந்த வண்டியில நீங்க இப்ப ஹைபிரிட்லாம் போறீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது நான் எப்போ போறேனோ அப்பதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல் ஆக்சிலேஷன் த்ராட்டில் கொடுத்தா கூட சரி, அந்த வெஹிக்கிள் போறப்பதான் போகும். உங்களோட பேச்சை கேட்காது. நீங்க அது சொல்றதான் நீங்க கேட்கணும். பட் உங்களோட ஸ்கோடா டிஎஸ்ஐ அவார்ட் வின்னிங் டர்போ இன்ஜின் நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களோட அந்த கட்டளைக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ சேம் உங்களுக்கு நீங்க நினைக்கிற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். தென் ஃபைனல் ஒன் 10 பட்ஜெட் ப்ரீமியம் கார். இப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா அப்படின்னாலே ஒரு 20 லட்ச ரூபா குறைஞ்ச வண்டியே கிடையாது அப்படின்ற தாட்ஸ் இன்னுமே நிறைய பேர்ல இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ண கூட யோசிக்கிறதே கிடையாது. சரிங்களா? அது உண்மை. பட் உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல ப்ரீமியம் கார், ஒரு ஜெர்மன் ஸ்டாண்டர்ட், ஒரு ஜெர்மன் கார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பட்ஜெட்ல ஒரு ப்ரீமியம் கார் ஒரு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்போ நான் காருன்றது நம்ம எவ்ரி இயர் இல்லை 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்ற போகிறது கிடையாது. குறைஞ்சது ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு நம்ம எல்லாருமே வச்சிருக்க போகிறோம். அப்படின்னும் போது ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அப்பாடா ஒரு சூப்பர் கார் வாங்கணும்டா, நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட சாய்ஸ் வந்து மிஸ் ஆகலை, கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்றது நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு போனா கூட சரி, உங்களோட சாய்ஸ் கரெக்ட்ன்றது நீங்க நம்பணும், உங்க ஃபேமிலி நம்பணும். ஓகே, இதை நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்சு 10 பாயிண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.